ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டு சாக் இன் டஸ்ட். நான் உங்கள் சங்கவி முத்துக்குமார். வாங்க நம்ம இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அதிகமாக கேட்கக்கூடிய டென்சஸ் கொஸ்டின்ஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், டென்சஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டென்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு செயல் எப்போ நடந்துச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் நம்ம டென்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். செயல்னா ஆக்ஷன் வேர்ட்னா வேர்ப். ஸோ அந்த வேர்ப் எப்போ நடந்திருக்கு, எந்த டைமில் நடந்துச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம டென்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ப்ளே அப்படின்றது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். ஸோ இது ஒரு வேர்ப். இப்போ இந்த ப்ளே எப்போ நடந்துச்சு, நேற்று ப்ளே பண்ணாங்களா, இன்றைக்கி விளையாண்டாங்களா, நாளைக்கு விளையாட போகிறாங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டென்சஸ்ன்றது நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ டென்சஸ் 3 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தேர்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ என்ன நடக்குது அப்படின்ற சொல்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், அதாவது நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி என்ன நடந்தது, நடந்து முடிஞ்சதை பற்றி சொல்கிறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது எதிர்காலம், என்ன நடக்க போகிறது அப்படின்ற சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு டென்ஸையும் இன்னும் 4 நம்ம பிரிக்கலாம். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தம் 4 பிரிக்கலாம். ஸோ டோட்டலாக 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 12 டைப்ஸ் பற்றியும் நம்ம இனி வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ அடுத்த டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேவ், ஹேட், ஹேஸ் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஹேவ் வருமா, ஹேட் வருமா, ஹேஸ் வருமானு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இந்த டேப்லெட் காலமை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த டேப்லெட் காலமை நம்ம மூணு காலமாக பிரிச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ப்ரோனவுன்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஸோ இது எல்லாமே ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், ஒரு நவுனுக்கு பதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரோனவுன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ரோனவுன்ஸை நம்ம இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். 3 கேட்டகரி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கேட்டகரிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பேசலை, பிகாஸ் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் நம்ம அதிகமான கான்வர்சேஷன்ஸ் நிகழும். ஸோ இது தெரிஞ்சு தான் நமக்கு ஈஸி தான். ஃப்யூச்சர் டென்ஸில் ஆல்மோஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வில், ஷால் ஆட் பண்ணி. ஸோ ப்ரெசென்ட்டும் பாஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்சால் மீதி எல்லாமே ஈஸி. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சனில் என்ன எழுதிருக்கு, ஐ, வி. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஒருமை. ஸோ ஒருத்தர் மட்டும் இருக்கனால அது சிங்குலர்னு சொல்லுவோம். அடுத்து வின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா பன்மை. ஸோ வின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பர்சன் யூன்றது செகண்ட் பர்சன் சொல்லுவோம். ஸோ யூ நம்ம எது குறிப்போம், நீ அப்படின்னாலும் யூ தான் சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னாலும் இங்கிலீஷில் யூன்னு தான் சொல்லுவோம். ஸோ யூ வந்து போத் சிங்குலராகவும் ஆக்ட் பண்ணும், ப்ளூரலாகவும் ஆக்ட் பண்ணும். அடுத்து தேர்ட் பர்சன் பாருங்கள், ஹீன்றது ஒரு பையனை குறிக்கிறதுக்கு, அவன் அப்படின்னு சொல்கிறது தான் ஹீ. ஸோ அது ஒருத்தன் தான் இருக்காங்க, ஸோ சிங்குலர். நெக்ஸ்ட் ஷீ, அவள் ஒரு பொண்ணை குறிக்குது, ஒருத்தர் இருந்தால் அது சிங்குலர், ஸோ இது சிங்குலர். இட், ஸோ இட் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம், அது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் யூஸ் பண்ணுவோம், இது ஒன்று தான் இருக்குது, ஸோ இது சிங்குலர். அடுத்து தே, அதுகள், அவைகள். ஸோ இது எல்லாமே தே அப்படின்னு சொல்லுவோம், அவர்கள் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இது ப்ளூரல், பன்மையை குறிக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் வந்தால் எப்போ ஹேவ், ஹேட், ஹேஸ் யூஸ் பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, அப்புறம் கடைசியில் இருக்க தே. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, HAVE, ஹேவ் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அப்புறம் தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணோம். ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹீ, ஷீ, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஹீ கொடுத்து
டேஷ் கொடுத்து ஹேவா ஹேசன் கிட்ட நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலர், இதுதான் ரூல். ஓகே, ஸோ ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ், மற்றது எல்லாமே ஹேவ். இது எதில், ப்ரெசன்ட் டென்ஸில், நிகழ்காலத்தில். இதே பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்ட்னா இறந்த காலம், ஸோ எல்லாமே முடிந்த செயலில் சொல்லுது. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐனாலும் ஹேடு தான், வீனாலும் ஹேடு தான், யூக்கும் ஹேடு தான், ஹீ ஷீ இட் தே இது எல்லாத்துக்குமே ஹேடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வாங்க சில எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் அ பென், வி ஹாவ் அ கார். ஸோ ஐ வி இது ரெண்டுமே ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஹாவ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டூ யூ ஹாவ் அன் ஐடியா. அப்போ யூன்றது செகண்ட் பர்சன், போத் சிங்குலர் வச்சுக்கலாம், ப்ளூரல் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பர்சனாக என்ன யூஸ் பண்ணணும், ஹாவ். ஸோ ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். டூ யூ ஹாவ் அன் ஐடியா. நெக்ஸ்ட் ஹீ ஹேஸ் டு கோ டு ஆஃபீஸ், இல்லை ரவி ஹேஸ் டு கோ டு ஆஃபீஸ். அப்போ ஹீ இது தேர்ட் பர்சன் சிங்குலரில் வருது. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம எதை யூஸ் பண்ணணும், ஹெச்ஏஎஸ், ஹேஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஷீ ஹேஸ் லாஸ்ட் ஹர் மொபைல் ஃபோன். ஸோ இதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஷீ அப்படின்றது. ஸோ இதுக்கும் நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இட் ஹேஸ் அ டெய்ல், இல்லை கேட் ஹேஸ் அ டெய்ல். ஸோ இது ஒரு விலங்கு, ஒரு பொருளை குறிக்குது. ஸோ இது தேர்ட் பர்சன் சிங்குலரில் சேரும். அப்போ இதுக்கும் ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஹாவ் கம் டு see you. ஸோ தே இது தேர்ட் பர்சன் ப்ளூரலில் வருது. அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு ஹாவ் தான் யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இங்கே ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஹாவ் கம் டு see you. உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஸோ இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு பார்ப்போம். இதே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. பாஸ்ட் டென்ஸில் என்ன சொன்னேன், இறந்த காலம் அப்படின்றப்ப எல்லாமே ஹேடு தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த சேம் சென்டென்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ஹேவ் ஹேஸ்க்கு பதில் என்ன வந்திருக்கணும், ஹேட் வந்திருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஹேவ் ஹேஸ் பதில் ஹெச்ஏடி ஹேடெல்லாம் நம்ம எழுதணும். ஐ ஹேட், வி ஹேட், யூ ஹேட், ஹீ ஹேட், ஷீ ஹேட், இட் ஹேட் அண்ட் தே ஹேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹேவ் ஹேஸ் ஹேடோட பேசிக் யூசேஜஸ். இதுக்கப்புறம் இந்த 4 டென்ஸ் உள்ள 12 டென்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது தகுந்த மாதிரி மாறும். பட் எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இது தான், பாஸ்ட் டென்ஸ்னால் இதுதான். எக்ஸ்ட்ரானா நமக்கு ஹேவ் பீன், ஹேட் பீன், அந்த மாதிரி பீன், பீயிங் அது மட்டும்தான் ஆட் ஆகும். தவிர ஹேவ் ஹேஸ் அண்ட் ஹேடுன்றது இதை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.